விசாரித்தீராம். சிவகிரி ஜமீன்தார்கள் ஆலயங்களுக்கும் அதன் மூலம் மக்களுக்கு மாற்றிய தொண்டின் ஒரு பதிவாக வடக்கு சத்திரம் என்று சொல்லப்படும் சாலை வழியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்பவர்கள் இங்கே தங்கி உணவருந்தி செல்லும் வகையில் போது தங்குவதற்கென்றே தனி பங்களாவையும் ஜமீன்தார்கள் உருவாக்கி இருந்தார்கள். கூடிய பங்களா கூடாரப்பாறை முருகன் கோயிலில் ஜமீன்தார்கள்லாம் தங்கி இருக்கும்போது கோயில் திருவிழா நடக்கும்போது தங்கியிருக்கக்கூடிய பங்களாவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோக வெளியூர்லேருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் தங்கக்கூடிய மாளிகையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. சிவகிரி ஜமீன்தார்கள் ஆலய பணிகளை தாண்டி சமூக பணிகளையும் தனித்து மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட கண்மாய்கள் மற்றும் குளங்கள் போன்றவை சிவகிரி ஜமீன்தாரால் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன் நிர்மாணிக்கப்பட்ட கம்மாய். இது கிட்டத்தட்ட சிவகிரியில் வரக்கூடிய ஊரியான வரக்கூடிய தண்ணீர் இந்த கம்மாயில் தான் பரப்பி கிட்டத்தட்ட இங்கிருந்து சாத்தூர் பகுதி வரைக்கும் குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய கண்மாய். தண்ணீருக்காக சிவகிரி ஜமீன்தார்கள் மேற்கொண்ட மற்றும் ஒரு பணிதான் செண்பகவல்லி அணைக்கட்டு. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கூர் மன்னருடன் சிவகிரி ஜமீன்தார் ஒப்பந்தம் செய்து கொண்டு 1 கிலோமீட்டர் கருங்கற்களால் கட்டப்பட்ட அணை சுற்றுப்பகுதி மக்களுக்கு நீராதாரமாய் விளங்கியிருக்கிறது. நீர் பராமரிக்க வேண்டும், விவசாயத்தை பெருக்கிட வேண்டும் என்பதற்காக, அதுவும் குடிதண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மேற்கு தொடர்ச்சி மலையிலே உருவாகக்கூடிய அந்த ஆறுகளை எல்லாம் அணைகளாக கட்டி, இன்னும் சொல்ல போனால் திருவாங்கூர் மகாராஜாவோடு தொடர்பு கொண்டு தலையணை என்கிற பகுதியிலே செண்பகவல்லி அணையை உருவாக்கியவர்கள் சிவகிரி பாளையக்காரரும் அந்த திருவாங்கூர் மகாராஜாவும் இணைந்து அந்த அணையை கட்டுகிறார்கள். அந்த அணையிலே இருந்து வெளிவருகிற தண்ணீர்கள் பல குளங்களாக உருவாக்கப்பட்டு சிவகிரியில் பல குளங்கள், கோம்பையாற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நீரை பயன்படுத்தி அதன் மூலமாக குளங்கள், கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சிக்குட்பட்ட சாத்தூர் வரை இந்த குளங்கள் எல்லாம் தண்ணீர்கள் சேமிப்பு வைப்பதற்காக பல குளங்களை வெட்டி இருக்கின்றார்கள். 1972க்கு பிந்தைய காலகட்டத்தில் அந்த அணையில் ஏற்பட்ட 10 அடி நீள சேதத்தை பல ஆய்வுகள் செய்த பிறகும் இன்று வரை யாரும் சீராக்கவில்லை என்பதும் இவர்களின் வருத்தமான பதிவாக இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கேரளாவும் தமிழகமும் சேர்ந்த நீர்பிடிப்பான பகுதியில் மலை அடிவாரத்தினுடைய அடியில் கால்வாய் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டரில் நீளமுள்ள அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்களாக கன்னியமதகு என்ற அந்த பகுதியில் இந்த அடைப்பு 1975ஆம் ஆண்டு ஏற்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டமாக அந்த அடைப்பு இதுவரை சரி செய்யப்படாதன் காரணமாக செண்பகவல்லியினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் நமது இந்த பகுதிக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய அந்த ஆறு தூர்ந்து போய் மேலும் தூர்வார வேண்டிய நிலையை ஏற்பட்டிருக்கிறது. சிவகிரி ஜமீன்தார்கள் தண்ணீருக்கு மட்டுமன்றி தமிழுக்கும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். பல புலவர்களை இவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இந்த ஜமீனை ஆண்ட வரகுல ராம பாண்டிய வன்னியனார் மீது திக்கு விஜயம் என்கின்ற நூல் பாடப்பட்டிருக்கிறது. கல்வி, வீரம், புலவர்களுக்கு இது பண்ணுது. பார்த்தீங்கன்னா புலவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருந்திருக்காங்க.
கடிகமுத்துங்க புலவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி சிவேரி அப்போ ஆண்டு கொண்டிருந்த வரனூராம் பண்டிட் சின்ன தம்பியார் அவங்க காலத்தில் தனித்தன்மை வாழ்ந்த புலவராக இருந்து பாண்டிய மன்னர்களாலையும் போற்றப்பட்டிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா திக் விஜயம்ங்க ஒரு இப்போ நூலை எழுதியிருக்காரு. அதில் வந்து இங்கே சிவகிரியை பற்றி முழுமையான விளக்கங்களை கொடுத்து வீரத்தை பற்றியும் அப்போ உள்ள பணிகளை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த நூல் வந்து 250 வருஷத்துக்கு முன்னாடியே சிவகிரி சமஸ்தான அரண்மனையில் வச்சு வெளியிட்டு அது ஒரு பல மன்னர்கள் வந்து இருந்து முன்னிலையில் அதை வெளியிட்டிருக்காங்க. சிவகிரி ஜமீன்தார்கள் பல ஜமீன்களோடு நெருக்கமான உறவு கொண்டிருந்ததைப் போலவே ஆங்கிலேய எதிர்ப்பின் போதும் டச்சுக்காரர்கள் ஹைதர் அலி போன்றவர்களின் படை துணையையும் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பும் சொல்லப்படுகிறது. சிவகிரியில் கடைசியாக பட்டமேற்ற ஜமீன் செந்தட்டி காளை பாண்டியன் என்று சொல்கிறார்கள். அவருக்கு பிறகு வரகுல ராம பாண்டிய சின்னத்தம்பியாரும், அதன் பிறகு அவரது மூத்த மகன் விசாக விஷ்ணுவர்தன ராஜாவும் பொறுப்பேற்ற நிலையில் விஷ்ணுவர்தன ராஜா 1998 விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். தற்போதிருக்கும் விக்னேஸ்வர ராஜா கடந்த 2009 ஆண்டிலிருந்து ஜமீன் பொறுப்புகளை ஜமீன்தார்களின் பெயர்களிலேயே செந்தட்டியாபுரம், ராமலிங்காபுரம் போன்ற பல ஊர்களும் இருக்கின்றன. சிவகிரி ஜமீன்தார்கள்